Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நகராட்சி, பேரூராட்சி, அப்புறம் அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இத்தனை நாள் அந்த மக்களுக்கு ஒரு நீண்ட நாள கனவு அவங்களுக்குன்னு ஒரு பட்டா இல்லாம இருந்துச்சு. அதையெல்லாம் வரைமுறைப்படுத்துறதுக்காக ஒரு முறை திட்டமா இதை செயல்படுத்த சொல்லியிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சிக்கு உட்பட்ட 25வது வார்டில் 5 ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இலவச பட்டா வழங்க உள்ள நிலையில் இதற்காக விண்ணப்பம் செய்தவர்களின் வீடுகளில் மாவட்ட ஆட்சியர் உமா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நகராட்சி ஆணையர் அருள், வட்டாட்சியர் கிருஷ்ணவேணி உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர். உங்களுக்கு வருமானத்துக்கு என்ன பண்றீங்க? ரேஷன் கார்டுல வச்சிருக்கீங்களா இந்த அட்ரஸ்ல எடுத்து? வேட்டப்பாறை என்னும் இடத்தில் ஒவ்வொரு வீடாக சென்று ஆய்வு செய்த ஆட்சியர் குடும்ப அட்டை, ஆதார் கார்டு உள்ளிட்டவைகள் முறையாக உள்ளதா என சரிபார்த்தார். அப்போது பல வீடுகள் பூட்டியே கிடந்த நிலையில் சில வீடுகளில் குடியிருப்பதற்கான எந்த அடையாளமும் இல்லை. இதனால் டென்ஷனான ஆட்சியர் வட்டாட்சியர் உள்ளிட்டோரை அழைத்து முறையாக ஆய்வு மேற்கொண்டீர்களா என கேள்வி எழுப்பினார். ஒண்ணுமே குடியே இருக்கலையே, சும்மா வீடுக்கு பட்டா கொடுக்குறீங்கன்னா அவர் எடுத்திருக்காரு. ஒரு ஏப்பா இங்க வாங்க தாசில்தார், இந்த வீட்டுல குடியிருக்காங்க நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு பாத்திரம் கிடையாது, பண்டம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஏன் ஒரு தாசில்தாருக்கு உள்ள பார்க்க முடியாதா? உள்ள நான் பாக்குறேன், உங்களுக்கு பார்க்க முடியாதா உங்களால? சும்மா இல்லையா? நானும் எத்தனை வீடு பார்த்துட்டு தானே வர்றேன். எனக்கு தெரியாதா சமைக்கிற வீடு சமைக்காத வீடு எனக்கு தெரியாதா? இதுதான் குடியிருக்கிற வீடா என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியதோடு உள்ளே வந்து கூட பார்க்க முடியாதா என கடிந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர், வாசலில் இருந்தே படம் பார்த்துட்டு போயிடுவேன்னு நினைச்சீங்களா என ஆவேசமானார். ஒரு தாசில்தாருக்கு அவ்வளவு பிஸியா இருக்கீங்களாமா? நான் ஒரு மாவட்ட கலெக்டர், நான் ஒவ்வொரு வீடா உள்ள திறந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன். பிஏஓ, வில்லேஜ் அசிஸ்டன்ட், தாசில்தார்லாம் அவ்வளவு பிஸியா இருக்கீங்களா? உள்ள திறந்து உங்களால பார்க்க முடியாதா? இந்த வீடை பார்த்தா குடியிருக்கிற வீடு மாதிரி தெரியுதா? ஒரு பாத்திரம் கிடையாது, ஒரு பக்கெட் கிடையாது, மக்கு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு வரீங்க, நீங்க நினைச்சீங்க நான் வாசல்ல அப்படியே படம் பார்த்துட்டு போயிடுவோம். வீடு வைத்திருப்பவர்களே மற்ற வீடுகளுக்கு பட்டா கேட்டு விண்ணப்பித்துள்ள நிலையில் அதனை கூட சரியாக ஆய்வு செய்ய முடியாதா என வட்டாட்சியர் கிருஷ்ணவேணியிடம் ஆட்சியர் கேள்வி எழுப்பினார். கூட்டிதான் இருக்குன்னா உள்ள ஆள் இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் ஒரு நாள் கூட பாக்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்கம்மா. இந்த வீட்டுல இருந்தாங்கன்னா தான் கணக்கு காட்டுவாங்களே. இப்ப நீங்க இருக்காங்கன்னு சொன்ன வீடே சும்மா தானே இருக்கு. கோயிலுக்கு ஒருத்தங்க வீடுக்கு இவ்வளவு வருஷமா இல்லாததுக்கு குடுக்குறாங்கன்னா அவ்வளவு ஆர்வமா ராசிபுரத்துல எல்லாரும் வீட்டு வாசல்ல நானே 10 வீடு பார்த்துட்டு போதும்னு நினைச்சாலும் அம்மா எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. விண்ணப்பித்த அனைத்து வீடுகளுக்கும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உமா 5 ஆண்டுகளுக்கும் மேலாக அதே வீட்டில் வசித்து வருபவர்களுக்கு மட்டும் பட்டா கொடுக்க ஒப்புதல் வழங்கியதாக கூறப்படுகிறது. அந்த வீடு கொடுக்க முடியாது சார். உள்ள அரசாங்கம் என்ன சொல்லுது, 5 வருஷம் அந்த வீட்டுல குடியிருந்தாதான் கொடுக்க முடியும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.